திருமா அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய கருத்துகள் அரசியல் களத்தில் விசிகாவிற்கான பிரதிநிதித்துவத்தை முன்வைத்து அவர்கள் எழுப்பக்கூடிய குரல்கள் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலை மையமாக வைத்தே இந்த கருத்துகள் பகிரப்படுவதாக கூறப்படக்கூடிய நிலையில் விசிகாவிற்கான அந்த பாயிண்ட் இங்கே எப்படி இருக்கிறது, வரக்கூடிய அரசியலில் யார் அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலான தொகுதிகளை யார் வழங்குவார்கள் அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. பல்வேறு இங்கே பாசிபிலிட்டிஸ் பேசப்பட்டாலும் கூட விசிக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியிலேயே அவர்கள் டிமாண்ட் செய்யக்கூடிய அந்த தொகுதிகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிலவக்கூடிய நிலையில தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை விசிக தெரிவித்து வருகிறது. இந்த தருணத்தில் அடுத்ததாக நம்முடைய இணைகிறார் தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள். வணக்கம் திரு ராஜ்மோகன். அதாவது விசிக தற்பொழுது எல்லாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற முழக்கத்தை முன்வைத்துட்டு வராங்க. நீங்க உங்களுடைய முதல் மாநாட்டிலேயே உங்களுடைய தலைமை அதைத்தான் வலியுறுத்தியும் அந்த அவருடைய உரையின் நிறைவாக பேசியிருந்தார். விசிகவின் கருத்தை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய அரசியல் நிலைப்பாடோடு விசிகவின் கருத்து ஒத்துப்போவதாக நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பாயிண்ட் என்ன அதுல? அனைவருக்கும் ராஜ்மோகனின் தமிழ் வணக்கம். அண்ணன் திருமா அவர்களின் வார்த்தைகளை பார்க்கிற பொழுது, கேட்கிற பொழுது வலிக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஏன் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கொடியேற்ற கூடாதா? கோவிலுக்கு வரக்கூடாது என்றார்கள், கல்வி கற்க உரிமை இல்லை என்றார்கள், தொடக்கூடாது என்றார்கள், தீட்டு என்றார்கள். இப்ப என்ன நவீன அரசியல் தீண்டாமையா? ஏன் ஒரு கூட்டணி கட்சியில தானே அவர் இருக்கிறாரு. அவர் என்ன சாதாரண மனிதரா? ஒரு மாபெரும் பொலிட்டிசைஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய லீடர் அல்லவா? அண்ணல் புரட்சியாளரினுடைய தொடர்ச்சி தானே அண்ணன் திருமா. ராமநத்தத்தையும் லெப்பை குடிகாட்டையும் பாதிரி புலியூரையும் சேர்த்து வைத்து பார்த்த சமய நல்லினுக்கு சேத்தியார் தோப்பு அல்லவா அவர்? ஏங்க ஒரு அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தாங்க, படிச்சோம். நெல்லிக்கனி வேண்டாம், அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு நெல்லிக்குப்பத்துல கொடியேற்ற உரிமை தர மாட்டாங்களா? ஆகஸ்ட் 17 சுதந்திரம் பிறந்தது. ஆகஸ்ட் 17 தான் ஒடுக்கப்பட்டோருக்கான உரிமை குரல் திருமா என்னும் வடிவில் பிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாஸ்டர், ஒரு ஸ்காலர் அவரு. ஆனா அவரு இப்படி சொல்வது என்பது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது, வலிக்கிறது. எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், ஒப்பற்ற மாமனிதர் அண்ணன் விஜய் அவர்கள் எல்லோருக்கும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் கலந்துக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அண்ணன் திருமாவளவன் கலந்து கொள்ள கூடாது என்று நெருக்கடி தந்தாங்க. எந்த வகையில் இது நியாயம்? ஏன் மாற்று சிந்தனை உள்ளவர்கள் ஒரே மேடையில் கலந்து கொள்ளவில்லையா? புத்தக வெளியீட்டு விழாவில் கை குலுக்கியது இல்லையா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மாற்று சிந்தனை உள்ளவர்களோடு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கெடுக்கவில்லையா? ஆனால் திட்டமிட்டு ஒரு ஜனநாயக நெருக்கடி என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு தொடர்ச்சியாக தரப்பட்டுக் கொண்டிருப்பதை நான் அவதானித்து வருகிறேன். நான் தனியா ஒரு முறை பேசுகிற பொழுது அண்ணன் திருமாவளவனிடம் பேசும்போது என்ன அறியாம டி நகர் ஒரு வாட்டி குறிப்பிட்டேன். அந்த இடத்திலே நிறுத்தி, தம்பி வெறும் டி நகர் சொல்லாத, அது முற்போக்கு சிந்தனை கொண்ட மாபெரும் தலைவர் தியாகராயரினுடைய பெயரில் இருக்கிறது. அந்த பேர் தியாகராய நகர்னே சொல்லு தம்பின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டர் அண்ணன் திருமா. அப்படிப்பட்டவர் கொடிக்கம்பத்துல போய் கொடியேற்றுறாரு மதுரையில. அந்த நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா இது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. அவர் போன தேர்தலிலேயே என் நினைவு சரியா இருக்கும்னா 15க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்கப்பட்டு வெறும் 6 தொகுதிகள் தான் அவர்கள் கொடுக்கப்பட்டது. காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, ஒரு ஒரு ஒதுக்கப்படுகிற ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறது. விடுதலை சிறுத்தைகளினுடைய தாய் சிறுத்தை இன்னைக்கு பேசியிருக்கிறார். ஆனால் பல நாட்களாகவே அந்த கட்சியினுடைய இளைஞர் தலைவராக இருக்கக்கூடிய சங்க தமிழன் பல்வேறு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய லீடருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே வேதனையானது. இந்த தனிக்குவலை மனப்பான்மைக்கு எதிராகத்தான் திருக்குவலையோடு கூட்டணி வச்சாரு. ஒருவேளை திருக்குவலைக்கும் இந்த தனிக்குவலை மனப்பான்மை வந்து விட்டதோ என்ற ஒரு அச்சம் நமக்கு வருகிறது. எங்க சைடுல தமிழக வெற்றி கழகத்துல கொள்கை தலைவர் என்றால் அம்பேத்கர் அவர்களை எப்படி இதயத்தில் வைத்திருக்கிறோமோ அதே போல ஒரு மிகுந்த ஒரு மரியாதைக்குரிய இடத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்களை வைத்து பார்க்கிறோம். அப்படிதான் பார்ப்போம். இந்த தமிழ் அரசியல் நிலப்பரப்பை அப்படிதான் பார்க்கணும். அவருக்கு நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியாக நான் பார்க்கிறேன். திரு ராஜ்மோகன், இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி.